தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் கல்வி, ஊடகம், கலாச்சாரத்தில் தமிழ் உயிர்ப்பின் வலிமையை காணலாம் என பிரதமர் மோடி பெருமிதம். மலேசிய ஒப்பந்தத்தின் மூலம் நமது நெருக்கம் அதிகரிக்கும் என்றும் கருத்து. ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு உரிய ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு முழு நிதியை ஒதுக்கித்தர பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம். தமிழகத்தில் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதால் சிரமத்திற்கு ஆளான தேர்வர்கள். பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். தேனியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் புகுந்து ரகளை செய்த தமிழக வெற்றிக் கழகத்தினர். பதில் தாக்குதல் நடத்திய நாதாகா தம்பிகள். பறவை காய்ச்சல் எதிரொலியால் கடுமையாக சரிந்த சிக்கன் விலை. கிலோ 200 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்ட நிலையில் இன்று 180 சரிவு. இனி விரிவான செய்திகள். மலேசியாவில் கல்வி, ஊடகம், கலாச்சாரத்தில் தமிழின் உயிர்ப்பு வலிமையுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவில் அவர் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஆடியோ விஷுவல் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர், திரைப்படம், இசை, குறிப்பாக தமிழ் திரைப்படங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ் மீதான அன்பு இந்தியா, மலேசியாவை இணைப்பதாகவும் அவர் கூறினார். ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுத்திருக்கிறார். இதுவரை ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று பிரதமரை முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நில எடுப்பு, இழப்பீடு வழங்குவதை விரைவுபடுத்த ஏதுவாக தாமதமின்றி நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும், மேலும் பல ரயில்வே திட்டங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பிரதமரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஹால் டிக்கெட் குளறுபடி காரணமாக குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மெயின் தேர்வுகள் இன்று அறிவிக்கப்பட்டிருந்தன. சென்னை அரும்பாக்கத்தில் ஒரு தேர்வு மையத்தில் 150 தேர்வர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்படவில்லை. இதனால் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பல மாதங்களாக தேர்வுக்கு தயாராகி இன்று எழுத முடியாமல் போனது குறித்து அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே தேர்வு ரத்து செய்யப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அறிவித்திருக்கிறார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. போட்டித் தேர்வை கூட நடத்த திமுக அரசுக்கு திராணி இல்லை என அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசின் தவறுக்கு இளநிலை உதவியாளர்கள் உள்ளிட்டோர் பலிகடா ஆக வேண்டுமா என்றும் கேட்டிருக்கிறார். டிஎன்பிஎஸ்சியில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் எம்ஜிஆரின் நாளை நமதே பாடலை ரசித்து கேட்ட பிரதமர் நரேந்திர மோடி, எம்ஜிஆர் ஒரு மகத்தான மனிதர் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மலேசியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அளித்த விருந்தில் கலந்து கொண்டார். அப்போது அங்கு நடைபெற்ற ஆடியோ நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பாடலை பிரதமர் ரசித்து கேட்டார். மேலும் இந்தியாவில் உள்ள பலரைப் போலவே மலேசிய பிரதமரும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக உள்ளார் என்று பிரதமர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தேனியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் ரகளை செய்த தாவேகாவினரை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வெளுத்து விட்டுள்ளனர். அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய நாதாகா துரைமுருகன் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்தார். இதனால் கொந்தளித்த தாவேகாவினர் அங்கு காரில் வந்து ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் கோபம் கொண்ட நாதாகாவினர் அவர்களை சுட்டு போட்டு ஓடவிட்டனர். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடாது என்று செல்வ பெருந்தகை எச்சரித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தாமே பேசுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது குறித்து மாவட்ட செயலாளர்கள் ஏன் பேசுகிறீர்கள், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என கடுமையாக எச்சரித்திருக்கிறார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக பேசுபவர்களை காங்கிரஸ் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க தான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு விளக்கமளித்திருக்கிறார்.
திமுக தேமுதிக கூட்டணிக்கு ஏவா வேலு பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை மறுத்துள்ள அவர், கூட்டணி பற்றி தலைமைதான் முடிவெடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்லும் என்பதில் மர்மம் நீடிக்கிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் சசிகலா வருகை 5 முனை போட்டியை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மேலும் இது டிடிவி தினகரனுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர். தேர்தல் களத்தில் தீவிரமாக இறங்கப் போவதாக அறிவித்துள்ள சசிகலா ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் ஆர்பி உதயகுமார் போன்றவர்களுக்கு எதிராக அவர் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன. இதனிடையே சசிகலா வருகை 5 முனை போட்டியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது.